ஜனகர் யாருன்னு கேட்டு அயோத்தியாதிபதியான தசரத புத்திரால் ராமலட்சுமணால்னு சொன்னதே சிவதனுஷ கொண்டு காழ்மிக்கு சொன்னாள். சுவாமி சிவதனுஷ ஆகர்ஷணம் பண்ணி அது முறிய ஜகத்து முழுக்க நடுங்க. ஜனகனுக்கும் சீதைக்கும் இருந்த பயம் நீங்க உடனே அவசரப்பட்டு ஜனகர் ஒரு பசுமாடு கண்ணுட்டி சால கிராமம் தீர்த்தம் துளசி பத்ரி கூப்பிடுந்தார். அவருக்கே மந்திரம் தெரியும். இவர் பாட்டுக்கு சங்கல்பம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். கன்னிகாதானாக்கிய மகாதானம்னு ராமனுக்கு அர்த்தம் தெரியும். அதனால என்ன தானத்துக்கு சங்கல்பம் பண்றீன்னு கேட்டார். கன்னிகாதானம் தெரியுதே பாத்திரம் ஆறுனார். நீதான் ராமான்னார். நான் அப்பாவுக்கு உட்பட்ட பையன், அப்பாவுக்கு இருக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னாள். உடனே தசரதாதிகளுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு அவள்லாம் வர தசரதருடைய குடும்பத்தை பார்த்துட்டு ஜனகர் இவாத்திரையும் 4 பொண்ணு அவாத்திரையும் 4 பிள்ளைகள். ஜனகருக்கு 2 பொண்ணு அவ தம்பிக்கு 2 பொண்ணு 4 பொண்ணு. அங்க ராமலட்சுமண ராமாதிகள் 4 பேர்கள். அந்த 4 பேர்களுக்கு இந்த 4 பொண்ணையும் கொடுத்து விடுவதா தீர்மானம் பண்ணி யதோக்தமா விரதானுஷ்டானம் எல்லாம் ஆய் கல்யாண மண்டபத்துல 4 பேரிலும் அலங்கிருதாளாய் வந்த உடனே ராகவாபிமுகே சதா அப்ரதீஜகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம் இயம் சீதா மம சுதா சஹஜம் மஜரீதவா பிரதீட்சைனாம் பத்யந்தே பாணிம் கிருண்ணேஸ்வபாணினா பதிம்ரதா மகாபாகா ಛಾಯೇವಾನುಗತಾ ಸದಾ ಇತ್ಯುಕ್ತಾ ಪ್ರಾಕ್ಷಿಭದ್ರಾಜಾ ಮಂತ್ರಭೂತಂ ಜಲಂ ತದಾ ಸಾಧು ಸಾಧ್ವಿತಿ ದೇವಾನಾಂ ரிஷீணாம் வததாம் ததா. ராமான்னு கூப்பிட்டால் இவள் தான் என் குழந்தை சீதை. யஜ்ஞ பூமியில உண்டானவள். பிரம்மவித் குலத்துல எங்க குலத்தை வளர்ந்தவள். உங்களோட சேர்ந்து தர்மத்தை அனுஷ்டிக்கிறவள். 4ஆம் ஜனகர் சொல்லி பிரதீட்ச பெற்றுக்கொள் நாளாம். தரைன்னு சொல்லல. ஏனாஞ்ச பிரதி இவளையும் பெற்றுக்கொள்னாராம். என்ன அர்த்தம்னார்? என்னையும் என் குடும்பத்தையும் சேர்த்து பெற்றுக்கோன்னு அர்த்தமா. எல்லாத்தையும் ராமார்ப்பணம் பண்ணிவிடுறேன், உங்கள்கிட்ட ஒப்பிச்சுடுறேன்னு சொல்லி பதிவிரதே மகாபாகியசாலினி சகல க்ஷேமத்தையும் கொடுக்க போறாள்னு அப்படி கையில தானம் பண்ணி கொடுக்க 33 கோடி தேவர்களும் புஷ்ப வருஷம் பரிசிக்க கந்தர்வ கானம் துந்துபி வாத்தியம் அப்சரசுகள் நர்த்தனம் ஊர்மிளி லட்சுமணனுக்கு தானம் மாண்டவிய பரதனுக்கு ஸ்ருதகீர்த்தி சத்ருகனுக்கு தானம் பண்ண விதிவத்தா ஹோமங்கள்லாம் நடந்து பாணிகிரகணம் பண்ணிட்டு பரம மங்களத்தை அடைஞ்சாளுங்கிற சீதா கல்யாண சரித்திரத்தை வால்மீகி சொல்லி குசலவர்கள் அஸ்வமேத மண்டபத்துல கானம் பண்ணி இந்த சீதா கல்யாண சரித்திரம் சொன்னவாள் கேட்டவாள் சொல்ல முடியா பண்ணினவாள் எல்லோரும் நித்தியஸ்ரீ நித்திய மங்களம்னு நித்தியஸ்ரீ சமிருத்தியே நித்திய மங்களத்தை அடைவாள்னு அனுகிரகிச்ச பிரகாரம் இத்தனை பக்தாளுக்கும் சீதாராமன் சகல க்ஷேமத்தையும் கொடுக்க முடியா பிரார்த்திக்கிறேன். நாளை தினம் அயோத்தியா காண்ட சரித்திரம் கைகேயி வரதானம் சர்வதுக்க பிரசமனம் நாள் காந்தத்திலே சர்வதுக்கமும் போடுமா அயோத்தியா காண்டம் கேட்டா 3 நாளைக்கு சொல்ல போறேன். அயோத்தியா காண்டம் திங்கள் செவ்வாய் புதன் புதன்கிழமை இன்னைக்கு தான் பாதுகா பட்டாபிஷேகம். எல்லாரும் ஸ்ரத்தையா கேட்டு ஸ்ரீ ராமபிரசாதத்தை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.